வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு முரண்பட்ட செயலா அல்லது ஜனநாயக நாட்டு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இஸ்லாத்துக்கு விரோதமானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு. பொதுவாகவே இஸ்லாத்தில் சட்டமே உண்டு. அதாவது பிற மத கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நபிகள் சொல்லியிருக்காங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியன் பிற மத கலாச்சாரத்திற்கு ஈடுபடக்கூடாது. இஸ்லாமியம்னு இருந்துட்டு போ, அதிமுகவா இருந்துட்டு போ, திமுகவா இருந்துட்டு போ. அது என்ன ஒரு விஷயத்துல திமுகவுடைய நீ நாடுவது, திமுக காங்கிரஸை நாடு, இந்த மாதிரி கூட்டணி என்பது வேறு. ஆனால் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிற சமயத்துல பிற மத கலாச்சாரங்களை நாடக்கூடாது. அவன் தான் உண்மையான இஸ்லாமியன். இல்லாவிட்டு அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு நபிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு சூழல், சொல்ல முடியாது. மற்றபடி இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு செயல் தான் சொல்ல முடியும் எடுத்த உடனே. அதாவது ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் கெத்தப்பேட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ரெண்டு இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை கட்டிட்டு இருக்கிறாங்க. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில். அது அவங்க அப்பா ஆரம்பிச்சுட்டு கூட இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்புறம் இவங்க ஆஞ்சநேயர் கோயிலை ஸ்டார்ட் பண்ணி இந்த 14 வருஷமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள 7 சன்னதிகள், பரமசிவன், பார்வதி, முருகன், விநாயகர் போட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு தனிப்பட்ட சன்னதியா ஸ்டார்ட் பண்ணி, மற்றபடி நவ கிரகங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயமா கட்டி, மற்றபடி சாய்பாபாவுக்கு உள்ள ஒரு சன்னதியை ஏற்பாடு பண்ணி, இந்த மாதிரிலாம் ஒரு இந்து நண்பர் இவ்வாறு ஒரு கோவிலை நிர்மாணிப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் 2 பேர் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஃபைரோஸ், சந்த் பாஷா அப்படிங்கிற 2 இஸ்லாமியர்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க தாத்தா, அதாவது கூடு பாஷா அப்படிங்கிறவர் ஒரு வேண்டுதல் பண்ணாங்க. அதாவது அவங்க கூடு ஷாஹிப் அப்படிங்கிறவர், அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. யாரு? இந்த ஃபைரோஸ் பிளஸ் சந்த் பாஷா அப்படிங்கிற இஸ்லாமிய நண்பர்களுடைய தாத்தா கூடு ஷாஹிப், அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா இருக்கக்கூடியது. அது அதனுடைய அப்ப வெளிப்பாடுங்கிறது ஒரு எப்படியும் ஒரு 70 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். ஆமா, 70-80 வருஷத்துக்கு மேல கூடு ஷாஹிப் அவருக்கு கல்யாணம் ஆகியும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. அதை ஒரு சாமியார் பார்த்துருக்காரு. பார்த்துருந்தப்ப ஏதோ ஒரு அட்வைஸா சொன்னார். எப்பா, நீ ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிற, அதை என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் நான் ஒரு சொன்னியா கேப்பியா அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் 80 வருடங்களுக்கு முன்னால நடந்திருக்கு. அநேகமா 70-80 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். கூடு ஷாஹிப் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா. அப்ப அந்த சாமியார் சொன்னாரு, இந்து மத சாமியார் சொன்னாரா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதப்பா, உனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்து உடனே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆஞ்சநேயர் சாமின்னு ஒரு இந்து மத சாமி இருக்கு. அந்த சாமியை நீ மனசுக்குள்ள வேண்டிக்க, அடிக்கடி இந்த கோயிலுக்கு போய் சில பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டே வா, கட்டாயமா அவனுக்கு குழந்தை கிடைக்கும், அது ஆண் குழந்தையா கிடைக்கும் அப்படின்னு போட்டு சாமியார் சொல்றாரு. இதை அந்த கூடு ஷாஹிப் அப்படிங்கிறவர் யோசிக்கிறார். என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னா, இவர் ஒரு இஸ்லாமியன், கூடு சாஹிப் அப்படிங்கிற இஸ்லாமியன். என்னடா இவர் இப்படி ஒரு இந்து மத நண்பர் சாமியார் சொல்றாரு, இதை எவ்வாறு நம்ம செயல்படுத்துவது? ஏன்னா இது தெரிஞ்சது அப்படின்னா இஸ்லாமியர்கள் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அது தன்னுடைய அந்த மதத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய சட்டம் ஸ்ட்ரிக்டான சட்டம்.
இஸ்லாத்துக்கு வந்துட்டு இஸ்லாத்தோட முடிச்சிடும், அடுத்த மதத்துல போகக்கூடாது, போற மாதிரி அங்கேயே போய்க்கும், இங்க வர அந்த மாதிரி கான்செப்ட். அதன் அடிப்படை வந்து கூட்டு சாமி யோசித்து பண்ணியிருக்கிறார். எப்படா அப்பெல்லாம் எப்படி என்ன பண்றா இவரு அல்லாவை தொழுவது, இஸ்லாமிய முறைப்படி அல்லாவை தொழுவது, மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபடி இப்படி பண்ணிட்டு இருந்த சமயத்துல டக்குன்னு வந்து அவருக்கு வந்து கர்ப்பம் அப்போ ஒய்ஃபுக்கு அந்த அம்மாளுக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கு, குழந்தை ஆண் குழந்தையாவே பிறந்திருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிறப்ப அந்த ஆஞ்சநேயர் மேல இவர் ரொம்ப பற்று அதிகமாகிடுச்சு. ஒரு இஸ்லாமியன் பற்று அதிகமாயிரு பண்ணக்கூடிய சமயத்துல அப்புறம் அவர்லாம் ஒரு பெருசா நினைக்கல. அதோட அவரு பிறந்ததுக்கு பத்தி அந்த குழந்தை ஆண் குழந்தை அதுவும் கூட வளர்ற, அவருடைய பையன் வளர்ற. வரக்கூடிய சமயத்துல அப்பா வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய பார்த்து இவருக்கு அதுல ஒரு ஆவல் ஏற்பட்டது. ஆஞ்சநேயர் கோயிலை வழிபடுவது, மற்றபடி அல்லாவையும் தொழுவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் போயிடுறாரு. அப்புறம் அவர் கூடுசாமி அவர் இறந்துடுறாரு. அவருடைய பையன் வந்து இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, அல்லாவையும் தொழுவது, மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபடுவது, இப்படியே போயிட்டு இருக்க சமயத்து அவருக்கு என்ன வருது, ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு அப்பா வந்து வேண்டுதல் பண்ணாரு, நம்ம பிறந்துட்டோம், நம்ம வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டினா என்ன, அந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதலை போடுறாரு. அந்த அளவுக்கு பிரியம் ஏற்பட்டுறது, ஆஞ்சநேயர் பிரியம் ஏற்பட்டவுடனே வேண்டுதல் போட்டவுடனே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வேண்டுதல் வந்து அவருக்கு 2 குழந்தை பிறகுது. அவங்கதான் வந்து பைரோஸ் சந்து பாஷா, அவங்க தான் இப்ப கோயிலை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவரு கட்டி ஸ்டார்ட் பண்ண கோயில் ஒரு கால்வாசி முடிஞ்ச நிலையில அப்படியே அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே இவங்க என்ன பண்ண 2010 ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடம் கோவில். அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்க பையன் பைரோஸ் சந்து பாஷா அவங்க என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி கூடிய காசை போட்டு அது என்ன திருப்பதி நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, ரொம்ப பப்ளிக்கான இடத்துல கோயில் அவங்க அப்பா கட்ட ஆரம்பிச்சவர் 2010 ஆரம்பிச்சவர். அப்படி இருந்துகிட்டே போது இறந்துடுறாரு. அப்புறம் காசு இல்லை, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி என்ன பண்றாரு, அப்படியே இறந்தவங்களும் அது விட்டுறாரு. பசங்க பாக்குறாரு, பைரோஸ் சந்து பாஷா 2 பேர் பாக்குறாங்க. அவங்க வந்து தங்களுடைய காசு மற்றபடி வசூல் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வசூல் பண்ணி அவங்க கோயில் கிட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏகദേശம் 3/4 வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்துட்டு 2024 14 வருடங்களுக்கு முன்ன ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோவில். தன்னுடைய அப்பனுடைய ஒரு நினைவு, மற்றபடி அதை வைத்து மகன் வந்து வேண்டுதல் போடுறாரு. மகனுடைய வேண்டுதலை பார்த்துட்டு பேர பிள்ளைங்க பைரோஸ் சந்து பாஷா அப்படிங்கிறார், அந்த கூடு சாஹிபருடைய பேர பிள்ளைங்க பைரோஸ் சந்து பாஷா அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு முக்கால்வாசி கோயிலை கட்டிட்டாங்க. இருந்தாலுமே கூட காசு இல்லைங்க, கொஞ்சம் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிக்கை மாதிரி இன்னைக்கு விட்டுருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு மிக வைரலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, கட்டி கொண்டிருப்பது இஸ்லாமியர்கள். கட்டக்கூடிய விஷயம் என்று பள்ளிவாசல் கிடையாது, ஒரு தர்காவையும் புனரமைக்கல, எடுத்து கட்டல, ஒரு பள்ளிவாசலை சம்பந்தப்பட்ட வகையில் ஃபுல்லா கட்டல. ஆஞ்சநேயர் இந்து மத கோவிலை கட்டுறாங்க, ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில் கட்டுறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு. இது இஸ்லாத்துல கூடாது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இது ஜனநாயக நாடு, நம்ம இந்துக்களும் இஸ்லாமியும் வாழ்ந்து கொண்டிருக்கு ஜனநாயக நாடு. பலவிதமான கலாச்சாரம் கோட்பாடு கலந்து நம்ம போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து இந்து கோவிலை கட்ட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது இல்லையா? அந்த அளவுக்குலாம் வந்து இஸ்லாம் வந்து அதோட சட்டத்துல அங்கெல்லாம் கிடையாது. மற்றபடி இவர்கள் வந்து அப்பாவின் வெளிப்பாடை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, பொதுவா வந்து கட்டி கொண்டிருக்கிற இடம் வந்து ஆந்திர மாநிலம். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய காதுக்கெல்லாம் போச்சா, கண் பார்வைக்கு போச்சா அப்படிங்கிறது தெரியல. இதை வைத்தாவது பாஜகவுக்கு ஆந்திர அந்த இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரபாபு முத்து கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா பாஜகவுக்கு மத்திய அரசுல, அவர் வந்து இதை வச்சாவது ஒரு அறிவுரை சொல்லணும். அதான் இந்த வீடியோட ரொம்ப முக்கிய அம்சம். ஆமா, பாருப்பா, ஒரு இஸ்லாமியன் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து 60,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க. விஷ்ணு பாதம், மற்றபடி வந்து 2-3 விஷயம், விஷ்ணு பாதம்,
போதி ராஜ்கிர் ஜைன ஆலயம் அப்படிங்கிறதுக்கு 60,000 கோடியில அமௌண்ட் கட்டிங்க. ஒரு பள்ளிவாசலையாவது கட்டினீங்களா அப்படின்னு சந்திரபாபு நாயுடு இதை வச்சு மோடிகிட்ட கேட்டாருன்னு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கலாச்சாரத்தை மீறிய ஒரு செயல். அது வந்து ஃபைரோஸுக்கு சந்து பாஷாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த கோவில் முன்னால ஒரு படம் ஒண்ணு இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. அந்த படத்துல 2 பேருமே வந்து மிக தொழுகையாளியாகவும் 2 பேரும் 5 நேர தொழக்கூடியவர்களாகவும் மற்றபடி தொப்பி போட்டுக்கிறாங்க. இஸ்லாமிய மட்டும் கரெக்டா தொப்பி போட்டு ரொம்ப தக்தீபானவங்க. இஸ்லாமிய முறையில் தக்தீபா இருக்கிறாங்க. இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அப்பாவின் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாடுகிற கான்செப்ட் இருந்தாலுமே ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி ஆட்சி. ஆமா, அவர்கள்லாம் இதை பார்த்து அறிவு வருமா? சந்திரபாபு நாயுடு அறிவு சொல்வாரா? 60,000 கோடி பீகார்ல விஷ்ணுபாதம், மற்றபடி வந்து மகாபோதி ராஜகிர் ஜைன ஆலயத்துக்கு 60,000 கோடிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒதுக்கி இருப்பாங்களா? இல்ல நிதிஷ்குமாரை பார்த்து கேட்கிறேன். 60,000 கோடி உண்மையிலே வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தார். கட்டாயமா பீகார்ல இஸ்லாமிய ரொம்ப அதிகம். அதுல வந்து ஒரு 5 பள்ளிவாசலையாவது கட்டணும். அதான் ரொம்ப எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதே நேரத்துல உங்க மோடிக்கு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஆந்திராவில் வந்து நானும் சந்திரபாபு முட்டு கொடுத்துருக்கிட்டேன் உங்க ஆட்சிக்கு. அதன் அடிப்படையில வந்து ஆந்திராவில் வந்து 2 இஸ்லாமியர்களை சேர்ந்து இந்து மத கோவில் ஆஞ்சநேயர்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னீங்கன்னா கூட இதை வச்சாது அவங்களுக்கு வந்து பாஜக கொஞ்சம் அறிவு வரும். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, பசு வதை செய்யக்கூடாது, அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு போட்டு இஸ்லாமியில அடிக்காம இருங்க அப்படின்னு போட்டு ஒரு அறிவுரை சொல்லுங்க. ஆமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல கேட்டாங்க இதை வைத்தாவது பாஜகவுக்கு மத மோதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து விடுபடுவார்களா அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. யோகிலாம் வந்து ஊபியில இன்னைக்கு வந்து தரிகடணும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துக்கு காரணம் என்ன? மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டை. ராமர் கோயிலை கட்டினாங்க, இடத்தை சம்பாதிச்சிட்டாங்க, தோல்வியை தான் சம்பாதிச்சாங்க, பைசா பார்த்துல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து மிக வெறுப்புணர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் கெத்தப்பேட்டாவில் இஸ்லாமியன் வந்து ஆஞ்சநேயர் கோயில் கட்டிட்டு இருக்கான். இது உண்மையிலே வந்து நம்ம பாராட்டக்கூடிய வகையில் பார்க்கின்ற பொழுது ஜனநாயக ஒரு நாட்டுல நடக்குது. இதை வைத்து ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆட்சி அறிவடைய வேண்டும், திருந்த வேண்டும். மத கோட்பாட்டின் அடிப்படையில் அது கூடாது. அதை மீறி கட்டிட்டு இருக்கிறாங்க. நன்கொடை கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காதல விழுந்து அவரே கூட இதுக்கு உதவி செஞ்சு அவரே கூட இந்த கோயிலை திறந்து வைக்கலாம். ஏன்னா இந்து மத கோவில் தானே. ஃபைரோஸோ சந்துபாவோ திறக்கிறத விட அவரே திறந்து வச்சு அந்த ஆந்திர மாநிலத்துக்கு ஒரு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு நல்ல விஷயம்தான். ஆமா, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டா இன்னும் அதை விட நல்ல விஷயமாகத்தான் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.